ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரெசிபி சிமிலர் தான். நம்ம குஸ்காவுக்கு பண்ணோம்ல, அதே ரெசிபி தான். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா காளான் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெசிபி என்னென்னு பார்க்கணுன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குஸ்கா வீடியோ. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பேன். ஸோ காளான் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் சூடான பிறகு இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு சூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோடனே நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு மிக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் ஒரு கிளறிட்டு நம்மக்கிட்ட இருக்க தக்காளி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க காளான் இருக்குல்ல, காளானையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நம்மக்கிட்ட இருக்க பிரியாணி மசாலா அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு அரிசி இருக்குல்ல, நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதையும் போட்டு நல்லா எல்லாத்துக்கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் எடுத்து தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் முன்னாடியே சேர்க்கலாம், நான் இப்போ தான் சேர்த்தேன், அரிசி போட்டு தான் சேர்த்தேன். ஸோ அரிசி போட்டு தான் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்புறம் இறக்கினீங்கன்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.